simplifications எப்படி பண்றது பார்க்க போறோம். அத ட்ரிக்ஸ் ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்க போறோம். நார்மல் மெத்தட் இருக்கு இல்லையா, அது பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால அந்த நார்மல் மெத்தட் போகாம நம்ம எப்படி ஈஸியா பண்றது, டைம் எப்படி கன்சம்ஷன் பண்றது, எப்படி ஈஸி குயிக்கா பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அது கிளியர் ரைட். இதுல யாராச்சும் நியூ பர்சன்ஸ், அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருக்கீங்களாக்கும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு கிளிக் பண்ணி ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்களாக்க அங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வரும். ரைட்டா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்றது? நார்மலா என்ன செய்வோம், 58/100 into 620, 31/100 into 290. அப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், 0 கேன்சல் பண்ணுவோம். அதுக்கடுத்து 58 62 மல்டிப்ளை பண்ணுவோம். 58 into 62/10 plus 31 into 29/10. அவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண டைம் ஆகும் இல்லையா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு டைம் ஆகும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 10 ஆல் டிவைட் பண்ணி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 10 ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண டைம் ஆகும். அதனால அந்த நார்மல் மெத்தட்ல பண்ண போறது கிடையாது. நார்மல் மெத்தட்ல நம்ம மல்டிப்ளை பண்ண போறது கிடையாது. அப்படி எப்படி பண்றது அப்படின்னா, இதுல ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா a² - b² அப்படின்னா a plus b into a minus b. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். எப்படின்னா 58 62 இருக்கு இல்லையா, அப்ப என்ன செய்யலாம், 58 62 வந்து 58 எப்படி வச்சுக்கலாம்னாக்க 60 minus 2 வச்சுக்கலாம். 58 60 minus 2, 62 வந்து 60 plus 2 வச்சுக்கலாம். ரைட்டா? ரைட். ரெண்டுலயுமே 1/2 இருக்கு, அப்புறம் வெளியே வச்சுக்கலாமே, 1/2 வெளியே வச்சுக்கலாம். அதே மாதிரி 31 எப்படி வச்சுக்கலாம், 30 plus 1 30 minus 1, 30 plus 1 30 minus 1 வச்சுக்கலாம். அப்ப a minus b into a plus b, a² minus b². அப்ப இது ஸ்கொயர் பண்ணா என்ன வந்திருக்கும், 60 ஸ்கொயர் பண்ணா 6 36, ஒரு 2 0. a² minus b² minus 4 plus a plus b a minus b, a² minus b². a ஸ்கொயர் பண்ணா 30 ஸ்கொயர் என்ன வந்திருக்கும், 900 minus 1. அப்போ 1/10 3600 900 ஆட் பண்ணினாக்க 4500 minus 4 minus 1 minus 5 equal to 1/10 4500 இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணா 4495. ரைட்டா? ரைட். இங்க பை 10 இருக்குயா, அப்போ ஒரு 0 இருக்கு, ஒரு சான்ஸ் புள்ளி வச்சா போதும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 449.5. அப்ப the answer is 449.5. புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஃபார்மட்ல மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி கொடுப்பாங்கனாக்க, நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சா ஈஸியா சால்வ் பண்ணலாம். தெரியாத பட்சத்துல நம்ம செய்வோம், நார்மலா உட்காந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. அப்போ எப்பெல்லாம் நம்ம இந்த ஃபார்மட்ல பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு பிராக்டிஸ் இருக்கணும். சில பேருக்கு தெரியும் அப்படிதான் பார்த்தாரு, உங்களுக்கு இந்த சம்ம பார்த்தாலே இப்படி செய்யணும், உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தா தான் நீங்க பண்ணணும். அதனால பிராக்டிஸ் இஸ் மஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே 58 62 அப்ப இந்த ஃபார்மட்ல இருந்து எந்த ஃபார்மட்ல 60 minus 2 60 plus 2 a plus b a minus ஃபார்மட்ல, அதே மாதிரி 31 29 a plus b a minus ஃபார்மட்ல இருக்குன்னு தெரியணும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியா குயிக்கா பண்ண முடியும். அது கிளியர், புரிஞ்சதா இல்லையா? அதனால நீங்க ஒவ்வொரு சம்மையுமே சிலது பார்க்கும்போது ஈஸியா தோணும், திரும்ப திரும்ப மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னாக்க நீங்க இப்படி பார்த்துட்டே போறீங்க. ஓகே ரைட்டா, நல்லா நடத்துறாரு, ஈஸியா இருக்குன்னா கூட பார்த்தாரு. நீங்களா போட்டு டைமிங் வச்சு நீங்க சம் செஞ்சு பார்க்கணும். அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு ஈஸியா தெரியும். செய்யல அப்படின்னா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல இருக்கும்போது போகும்போது உங்களுக்கு என்ன
உங்களுக்கு வந்து டைமிங் பார்த்தா அது கிளியர். ஓகே, செகண்ட் சம் என்ன சொல்லலாம், 2562 by 3416 into 100 percentage of 1,60,404. இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது? நார்மலா என்ன பண்ணுவோம், 3416 வச்சு இதை டிவைட் பண்ணுவோம் into 100 into the percentage என்னது 1/100 போட்டு 100 கேன்சல் பண்ணுவோம். அப்ப இதை வச்சு இங்க டிவைட் பண்ணி இல்ல இதை வச்சு அங்க டிவைட் பண்ணி அப்புறம் மல்டிபிள் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். அப்போ இது எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னா, ஸ்பிளிட் பண்ண தெரியாது. நார்மலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இப்போ இங்க வந்து ஒரு 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க ஒரு 7 வந்து ஒரு 21, இது ஈஸியா இருந்தாலும் 21 அப்படின்னா எப்படி ஸ்பிளிட் பண்றது, 14 பிளஸ் 7 by 7 இதை டிவைட் பண்ணிக்கலாங்க, 2 கிடைக்கும், இங்க 1 கிடைக்கும். இது நார்மலா சின்ன நம்பர்னால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே பெரிய நம்பர்னால ஸ்பிளிட் பண்ண தெரியணும். அப்ப எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்னா, இங்க டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும், இங்க டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லாமே, கீழே வந்து 14 இருக்குன்னு வச்சுக்கலாம், கீழே 14 இருக்கு. அப்போ இங்க 14 இருக்கு, அப்ப எங்க இருக்கு மேல வந்து 21 இருக்கு. அப்ப இங்க டிவைட் பண்ற கஷ்டம் தானே, நம்ம 7 டிவைட் பண்ணலாம். பட் சிம்பிளிஃபை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 14 plus 7 by 14 அப்படி பிரிச்சுக்கலாம். அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன வரும், 1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1/2. So equal 1/2 equal to 3/2. So சின்ன நம்பர்னா டைரக்டாவே டிவைட் பண்ண முடியும் நம்மளால. பட் இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது, ஸ்ப்ளிட் பண்றது, அதுக்காக சொல்லி கொடுத்தோம். அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படி பார்க்கணும். இதை டிவைட் பண்ற மாதிரி வரும். அப்ப இதனுடைய ஹாஃப் என்ன வந்துடும், 1708 இதனுடைய ஹாஃப். அப்ப இதனுடைய ஹாஃப் என்ன கரெக்டா இருக்கும், இங்க என்ன வரும் 854 வருமா? எஸ். ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க, 2 ரிமைண்டர் 1 6 then 5 ரைட்ஸ். அப்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 7008 plus 854 அப்ப என்ன 3416. அப்ப இது டிவைட் பண்ணும், இதனால 2 டைம்ஸ் வரும், இங்க 4 டைம்ஸ் வரும். இங்க 2 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போ into 100 into 100 இந்த பெர்சன்டேஜ்க்கு 100 இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வேல்யூ என்னது சொல்லுங்க அப்போ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு வேல்யூ என்னது 100 இல்ல, அந்த சிம்பிளுக்கு வேல்யூ வந்து 1/100 into 160,404. அப்ப இந்த 100 இங்க கேன்சல் ஆயிரும். இத வச்சு பண்ணா வரும் 1/2. இதை கேன்சல் பண்ணி 8 வரும், இங்க 1 வரும், இங்க 2 வரும். அப்ப 1/2 that is called 50% அப்படி சொல்லுமா. இதுக்கு 50%, இதுக்கு 25%, இதுக்கு 25%. அப்ப 50% 1/2, 25% 1/4. 1/2 1/4 ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும், 1/2 1/4 ஆட் பண்ணா 3/4 வருமா? அப்ப 3/4 into 160,404. அப்ப 3 ஆல டிவைட் பண்ணல, டிவைட் பண்ணா என்ன வரும், 4 4s are 16 0101. அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 0303 12. இதுக்கு என்ன ஆன்சர், 1,20,303. அதனால இங்க ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துச்சுன்னா ஈஸியஸ்ட் வேவா நம்ம சம கொண்டு போயிடலாம். அது கிளியர். அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் என்னன்னா 1940 of 20.6. அப்ப இந்த டெசிமல் இருக்கு, அப்ப டெசிமல் இருக்கு பிறகு இங்க ஒரு 0 இருக்கா, அப்ப இட்டு 10 இதை மல்டிபிள் பண்ணா டெசிமல் போயிடும். அப்ப எப்படிலாம் 194 of 206% அப்படி வச்சுக்கலாம். இங்க ஒரு 0 இருக்கு இல்லையா, அது மல்டிபிள் பண்ணும்போது இங்க டெசிமல் போயிடும். ஒரு சான்ஸ் பிள்ளைக்கு இந்த 0 மல்டிபிள் பண்ணா
டெசிமல் போயிடும். அப்போ 194 into 206%. அப்ப இங்க என்ன ஸ்பிளிட் மெத்தட் பார்க்கணும். எப்படி இருக்கலாம், எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 200 minus 6 வச்சுக்கலாம். 200 minus 6 இது என்ன செஞ்சுக்கலாம், ஆஃப்னா இன்ட்டு தானே, இன்ட்டு. அப்ப 200 plus 6 இது பர்சன்டேஜ் கடைசியில் பார்த்துக்கலாம். அப்ப 200 minus 6 200 plus 6 அப்ப என்ன செய்யலாம், இங்க a plus b into a minus b அந்த ஃபார்மட்ல a plus b into a minus b இந்த ஃபார்மட்ல அப்ப என்னது a square minus b square. அப்ப 200 square என்ன வரும், 200 square வந்து 2440 2 2s are 4 200 200 4 0 வந்துரும். அப்ப 40000 minus 36 இங்க percentage இருக்கு நம்ம. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா 39964 ரைட்டா, 36 வந்து ரைட். 39964 percentage. இந்த percentage நமக்கு என்ன தெரியும், percentage சிம்பிளுக்கு வேல்யூ என்னது, percentage சிம்பிளுக்கு வேல்யூ என்னது 1/100. 1/100 ரெண்டு ஜீரோ இருக்கா, அப்ப ரெண்டு சார்ஜ் புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும், 399.4 399.4. Are you clear? First செமஸ்டர் இதே கான்செப்ட் பண்ணிருக்கோம். ஸ்பிளிட் மெத்தட் நீங்க வந்து நீங்க டைரக்டா மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நார்மல் மெத்தட்ல பண்ணா கண்டிப்பா டைம் ஆகும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பிளிட் மெத்தட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் நீங்க டைம் வந்து மிச்சம் பண்ண முடியும். Are you clear? புரிஞ்சுதா? Yes. Okay, next sum on the fourth sum, 342 bracket 343 whole square plus 344 plus 1 whole power 1/3. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. எல்லாமே ஸ்பிளிட் மெத்தட் தான். இப்ப ஸ்பிளிட் பண்ண தெரியும். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 343 வந்து 343 minus 1 அந்த ஃபார்மட் கொண்டு வரலாம். அப்ப இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 343 the whole square. இதை பிரிச்சுக்கலாம், இங்கே 343 பண்ணாம இங்கே 343 இதையும் அப்படி பிரிச்சுக்கலாம். 343 plus 1 plus 1 whole power 1/3. அடுத்தது என்ன ஃபார்மட்ல இருக்கு, இது ஒன்று எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 343 minus 1 343 whole square plus 343 into 1 plus 1 square plus 1 whole power 1/3. அப்ப 343 into 1 plus 1 வந்து 1 square வச்சுக்கலாம். அப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a minus b a square plus ab plus b square ஃபார்மேட்ல இந்த ஒண்ணு பார்க்கலாம். இத மட்டும் a minus b a square plus ab plus b square ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a cube minus b cube. இது வந்து ஃபார்முலாஸ். அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன, a cube minus b cube. அப்ப a cube minus b cube. இங்கே ஒரு பிளஸ் 1 இருக்கு. whole power 1/3. இப்போ 1 cube-னால 1 தானே. அப்ப -1 plus 1 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 343 whole power 343 cube whole power 1/3. இந்த 1/3. அப்ப 3 இது 3 கேன்சல். அப்ப ஈக்குவல் என்ன வரும், 343. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 343 ஆன்சர். The answer is 343. புரிஞ்சுதா? இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், இதை ஸ்கொயர் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், அப்ப இதோட 342 மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் 1 ஆட் பண்ணுவோம், அப்ப அதுக்கு என்ன ஹோல் பவர் 1/3 கியூப் எடுப்போம். அப்படிலாம் பண்ணாத நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். அப்ப நான் என்ன தெரியும், நம்மளுக்கு இந்த ஸ்பிளிட் மெத்தட் தெரிஞ்சா மட்டும்தான் ஷார்ட்கட் மெத்தட்ல ட்ரிக்ஸ் கான்செப்ட்ல ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சதா? எனி டவுட்ஸ்? இது ஒரு சம் போட மட்டும் பத்தாது, இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்றேன், பிராக்டிஸ் இஸ் மஸ்ட். எவ்வளவு நீங்க செல்ஃப் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் என்ன சொல்றாங்கன்னா 871 3/7% of 91
plus 283 1/3% of 96. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த 7 வச்சு மல்டிபிள் பண்ணி plus 3 ஆட் பண்ணி அப்புறம் into 1/100 போட்டு இந்த 91 போட்டு சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஆல்ரெடி சொன்னது ஸ்பிளிட் மெத்தட். அப்ப இது ஸ்பிளிட் பண்ண தெரியணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 800 percentage plus 71 3/7 percentage of na into தான், ஆனா half meaning into தான். So 91 plus இது எப்படின்னா 200 percentage plus 83 1/3 percentage half நால into தான் 96. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெர்சன்டேஜ் நடத்திருக்கோம். ஃபிராக்ஷன் இந்த பெர்சன்டேஜ்ல இந்த ஃபிராக்ஷன் இப்ப 100%னா 1, 50%னா 1/2. அந்த மாதிரி இப்ப 116 2/3 அப்படின்னா அது ஃபிராக்ஷன் என்னன்னா 1/6 ன்னு அர்த்தம். 1/6 ன்னு அர்த்தம். அது கிளியர். 16 2/3 அப்படின்னா அதோட ஃபிராக்ஷன் வந்து 1/6. அப்போ இது எத்தனால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 80 சம்திங் வரும். இங்க அப்படின்னா 5 டைம்ஸ் மல்டிப்ளை பாருங்க. 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 16s are 80, 5 2s are 10, 10 3 ஆல பண்ணீங்கனா 3 times 3 3s are 9, 1/3. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கனாக்க 83 1/3 கிடைக்கும். 83 1/3. அப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 83 1/3. அப்ப என்ன மீனிங் இது 5/6 ன்னு அர்த்தம். அப்ப 1/6க்கு வந்து 16 2/3 அப்படின்னா 83 1/3 5/6 இருக்குன்னு தெரியணும் நம்மளுக்கு. அது அந்த பிராக்டிஸ் இருக்கணும், மஸ்ட். அதே மாதிரி இங்க 7 இருக்கா, கீழே டினாமினேட்டர் 7 இருக்கு. அப்ப 1/7 கான்செப்ட் பார்க்கணும். இப்போ 1/7னா 14 2/7% ஓட ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 1/7 இருக்கும். இதோட ஃபிராக்ஷன் என்னது 1/7. அங்க 7 இருக்கனால 1/7. அப்ப எத்தனை மல்டிபிள் நமக்கு 71 வரும் அப்படின்னா 5 டைம்ஸ் பண்ணலாம். 5 14s are 70, 5s are 10, ரைட். அப்போ 5 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப 5 ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 70 10 1 times 71 3/7%. அப்ப என்னது 5/7. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபிராக்ஷன் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஃபிராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சா தான் இது ஈஸி. அப்ப பெர்சன்டேஜ் டாபிக்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல how many fraction என்ன பட் சொல்லுவாங்க 20% அப்படின்னா மீனிங் 1/5, 25% 1/4, 50% 1/2. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிராக்ஷன் தெரிஞ்சுக்கணும். அது ஃபிராக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சாதான் கொஞ்சம் ஈஸி. அப்ப பெர்சன்டேஜ் டாபிக் இந்த மாதிரி தரவா வந்து பெர்சன்டேஜ் வந்து ஃபிராக்ஷன் என்ன பார்த்துக்கணும். அப்போ இது என்ன செய்யலாம் 800% பிளஸ் இதுக்கு என்ன வேல்யூ 5/7 91 பிளஸ் 200% பிளஸ் 83 1/3 5/6 96. அப்போ இது என்ன செய்யலாம் 800% of 91 அப்படின்னா என்ன மீனிங் இதை வந்து 8 டைம்ஸ் பண்ணணும். 100 டைம்ஸ்னா 1, 800 டைம்ஸ்னா 8 தான். இப்படி வச்சுக்கலாம். அப்ப 800 டேட்டா பண்ணிக்கலாம். 800 டைம்ல என்ன பண்ணலாம் 8 டைம்ஸ். 200 டைம்னா 200 டைம்ஸ். 200% தான் 2 ன்னு அர்த்தம். 2 டைம்ஸ். அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 8 8 into 91 5/7 into 91 or 2 into 96 5/6 into 96. But we multiply 8 72 7 பண்ணீங்கன்னா 1 7s are 3 7s are அப்ப 65. ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 6 are 12 remaining 1 18 192. 6 பண்ணீங்கன்னா 5 into டிவைட் பண்ணா வரும் 1 6 are 6 3 6 are 36 5 into 16 80. அப்ப ஆட் பண்ணுங்க 2 8 10 50 5 remaining 1
9 9 18, 18 now 24, 26, remaining 2, 2 ones are 3, 3 7 100, 3 7 10 hour 1065. அப்போ இதோட வேல்யூ என்னன்னாக்க 1065. Are you clear? 7 3 right 10 1065. இந்த மாதிரி நீங்க இத வந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஈஸியா. நமக்கு தெரியாம நம்ம வேற மாதிரி செஞ்சோம், நம்ம நார்மல் மெத்தட்ல செஞ்சோமாக்க கண்டிப்பாக டைம் ஆகும். அப்ப சிம்பிளிஃபிகேஷனை எந்த மாதிரி நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் கான்செப்ட்ல படிச்சீங்கன்னாக்க டெஃபினட்டா நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியஸ்டா போட்டுக்கலாம். அதே நேரத்துல பெர்சன்டேஜ் வந்து இந்த பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம் பெர்சன்டேஜ் டாபிக்ல. இந்த பெர்சன்டேஜா ஃபிராக்ஷனா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சா இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஈஸியா போடலாம். நம்ம மேக்ஸிமம் இந்த பேங்கிங்ல கேட்கறாங்க, டஃபா கேட்கணும் அப்படின்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் உங்களுக்கு டஃபா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷன் கேட்டு போயிடாங்க. அதனால ஸ்பிளிட் கான்செப்ட்ல படிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஜெயிக்க முடியும். ஓகேவா? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிருந்த நண்பர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் தான். அடுத்தவங்களும் பயனடைஞ்சாக்க நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.